வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி வந்து எங்கே காலையிலேயே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல்லலாம் பசங்களை விட்டுட்டு இன்றைக்கி காலையில் வந்து ஐடியன் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா ஃபிஷ் சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு மீன் வாங்க தாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கன்னா ஹென்டர்சனில் வந்து ஓஷியன்ஸ் இருக்கும். அங்கே ஃபிஷ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குங்க. அங்கே தான் கிளம்பிட்டுருக்கோம். எங்கே போனாலும் இப்போலாம் வந்து மோஸ்ட்லி நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று கற்றுக்குறேன். இப்போ கொஞ்சம் நல்லாவே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இருந்து இப்போ கிளம்பிட்டுருக்கோம். சம்மர் முடிஞ்சு ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. காலையிலலாம் நல்லாவே குளிருது. பசங்களுக்கு ஒரு 2 வாரமாக பார்த்திங்கன்னா கோல்டு லைட்டாக இருக்குது. தொண்டையில் பார்த்திங்கன்னா கரகரன்னு இருக்குதுன்னு சொன்னாங்க. சோர் த்ரோட் வந்திருக்குங்க. சரி, இன்றைக்கி நல்லா காரசாரமாக மீனை வறுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. இன்றைக்கி வந்து சமையல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக ரைஸ் வச்சுட்டு நிறைய வெஜிடபிள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட மீன் வச்சு சாப்பிட்றதுக்கு. யூஸ்வலி நாங்கள் இந்த ரூட்டு தான் வந்து ஸ்கூலுக்கும் பிள்ளைங்களை கூப்பிட்டு போவோம். ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். மார்க்கெட்டுக்கு வந்து ரைட் எடுத்து போனோம். நான் எவ்ரிடே வந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த நினப்பில் பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு ரவுண்ட் போட்டில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து லெஃப்ட் எடுத்து போனோங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த சைடு போயிட்டேன். மார்க்கெட்டுக்கு போகிற வழி அது ஸ்கூலுக்கு போய் அந்த சைடே அப்படியே வருது நமக்கு. இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரோடு வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். அதனால் ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. மார்னிங் ஆஃபீஸ் டைமில் ஸ்கூல் போகிற டைம்லலாம் ரொம்ப என்ன சொல்கிறது பிஸியாக இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஓட்டுவாங்க. எப்பயும் நாங்கள் வாங்குகிற ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஹென்டர்சனில் இருக்க ஓஷியன்ஸ் சொல்லிட்டு. இது வந்து நியூலின்லேயும் ஒரு ஓஷியன்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் போனோம். அது வந்து இதை விட சின்னதாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் இருக்குங்க. ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேங்க. இதில் வந்து மசாலாலாம் போட்டு நல்லா இதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து இந்த முள்ளங்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குடைமிளகாய், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் செலரி, கார்ன் கூட இதெல்லாம் சேர்த்து நல்லா வெஜிடபிள்ஸு அப்புறம் மிக்சடு ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மீன் எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி இதில் வந்து மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செலரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் இந்த பர்பிள் முள்ளங்கி போட்டிருக்கேன். கார்ன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டிருக்கேன், வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தூவி அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, பெப்பரு, நம்ம மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து மீனும் வந்து நல்லா மேரினேட் பண்ணி மேலே கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து அவனில் வச்சுட்டு இதை நல்லா வந்து பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ரோஸ்டட் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த முழு மீன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி லன்ச் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்னோடய 2வது பையனுக்கு இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்க அவங்க வந்து பார்த்ததும். அவங்க வரும்போது திருப்பி ஒரு வாட்டி நல்லா ரீஹீட் பண்ணி கொடுப்பேன். நல்லாயிருக்கும். ஃபிஷ் வந்து வச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மீனுப்பா?
ஓகே ஓகே ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன் இது இப்போ இந்த சைடு தள்ளுவே ரெடி செம்மையாக ரோஸ்ட் ஆகிட்டுப்பா யூ ஆர் கோயிங் டு லவ் இட் ஃபிஷ்ஷு பா இது வந்து ஐல மீன் தான் ஒழுங்காக சாப்பிடணும் செம்மையாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது தள்ளுங்கப்பா அப்பா ஏட்ரியனுக்கு இப்படியே கொடுத்தா அவனுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா அந்த இது போயிடுமே சாப்பிட்டோம் சரி உங்களுக்கு ஐம் கோயிங் டு சர்வ் யூ தி லஞ்ச் நவ கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கோப்பா தொட்டுக்கிறது இது ரோஸ்டட் வெஜிடபிள் ஃபிஷ்ஷு சாப்பிடணும் கண்டிப்பாக ஓகே நம்ம ஐடியாவா உள்ள அந்த இது எது எதுப்பா ஹம்மஸா ஓ ஆமாம் ஆமாம் ஹம்மஸும் இருக்குது இது வரேன் சூப்பர் ஐடியா வரேன் இது நம்ம வீட்லயே செய்யலாம் என்னமோ காஸ்கோ போயிட்டு எடுத்தீங்க ஹம்மஸ் இது ஃபுல்லாமே சிக்பீஸ் போருமாப்பா கொண்டக்கடலையே என்னென்னமோ போட்டு அரைப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் இஸ் வெஜிடபிள்ஸ் இது உங்களுக்கு ஓகே எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்க அதை சாப்பிடுறீங்க இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும்பா இந்த வால் பகுதி இதுதான் ஒரு இதுவா இருக்கும் இது ரோஸ்ட் ஆயிருக்கும் எப்படி இருக்கு சாயா இருக்கா டேஸ்ட் பண்ணுங்க இந்த வாட்டி நான் என்னோட இதை நானே டேஸ்ட் பண்றேன் நீங்க சாப்பிடுங்க